இன்றைக்கு நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை படிக்க போகிறோம். அதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 22 கல்யாண விருந்தின் உவமையும் கேள்வி பதில்களும். அதனால இந்த பகுதி ஃபுல்லா கேள்வியும் பதிலுமா இருக்கு. ஏரோதியர்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னா, ஏன்னா இயேசு பகுத்தறிவு நிறைந்தவர். இது அவருக்கு நல்லா தெரியுது. இது ஒரு பிளாட்டரிங் பண்றாங்க, முகஸ்துதி பண்றாங்க அப்படின்றத இயேசு ஆவியிலே உணர்ந்து கொண்டார். இயேசுவின் நாட்கள்ல 3 முக்கியமான வரி வாங்கப்பட்டது. நமக்கு 2 குடியுரிமைகள் இருக்கிறது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவரை கேள்வி கேட்டு அவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே பிரஷர் கொடுத்துட்டு இருக்கதை நீங்க பார்க்கலாம். சாதிக்கிற சதுசேயர், நல்ல ரைமிங்கா வருது பாருங்களேன். சாதிக்கிற சதுசேயர் என்ன சாதிப்பாங்க? இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது. இந்த நாட்கள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் நவீன காலத்து இறையியலாளர்கள். அப்ப இந்த கொஸ்டினை இயேசு கிட்ட கேட்கறதுக்கு காரணம் என்ன? அதை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அது வாழ்க்கை முறையாகவே மாறிவிட வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் தான் என்ன, அதை பற்றி விளக்கமாக 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் விளக்குகிறார். ஜபம், வேத வாசிப்பு, வேத தியானம், நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துதல், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளத்துல இருந்து வரணும். அதுதான் இந்த முதலாம் கற்பனை. இது ஒழுங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2வது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நியாயப்பிரமாணம்னா என்ன, தீர்க்க தரிசனங்கள்னா என்ன? இப்ப கேள்வி கேட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. இயேசு எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு கிளப் பண்ணி ஒரு கேள்வி கேட்ட உடனே வாயடைச்சு போயாச்சு. நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல செயல்கள், டீட்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே பல வாரங்களாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். மத்தேயு 19 23 வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை படிக்க போகிறோம். அதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 22 கல்யாண விருந்தின் உவமையும் கேள்வி பதில்களும். பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி. Matthew 22 the parable of the wedding feast, questions and answers, Pharisees, Sadducees and scribe. இதுல மொத்தம் 46 வசனங்கள் இருக்கிறது. கடந்த வாரத்துல முதல் 14 வசனங்களை நம்ம படிச்சிட்டோம். அது என்னது? கல்யாண விருந்தின் உவமையை நம்ம படித்து முடித்து விட்டோம். 15 22 வரைக்கும் பரிசேயர்களின் கேள்விக்கு இயேசுவின் பதில். 23 34 வரைக்கும் சதுசேயர்களின் கேள்விக்கு இயேசுவின் பதில். 35 முதல் 40 வரை நியாயசாஸ்திரி கேள்விக்கு இயேசுவின் பதில். 41 முதல் 46 வரை இயேசுவின் கேள்வி பதில். 1 to 14 verses the parable of the wedding feast. அதை நம்ம முழுமையா போன வாரத்துல படிச்சிட்டோம். 15 to 22 Jesus answered to Pharisees. 23 to 34 Jesus answered to Sadducees. 35 to 40 Jesus answered to a scribe. 41 to 46 Jesus question and answer. போன வாரத்துல கல்யாண விருந்தின் உவமை, the parable of the wedding feast அப்படின்ற தலைப்பின் கீழே முதல் 14 வசனங்களை நம்ம தெளிவாக படித்து முடித்து விட்டோம். அது இப்படியாக அந்த உவமை வருகிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம் தெளிவாக. அதில் என்ன நம்ம பார்த்தோம்? ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தி விட்டு அழைக்கப்பட்டவர்களை தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி அழைத்தார். அப்ப அவர்களுக்கோ மனதில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் வேறு சில ஊழியரை அனுப்பி அந்த கல்யாணத்துக்கு வரும்படியாக அழைக்கப்பட்டவர்களை அவர் அழைக்கும் பொழுது, ஒருவன் சொல்லுகிறான் நான் வியாபாரத்துக்கு போக வேண்டும், இன்னொருவன் சொல்லுகிறான் நான் வயலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போய்விடுகிறார்கள். மற்றவர்களோ அந்த ஊழியரை பிடித்து அவனை அடித்து கொலை செய்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட ராஜா தன்னுடைய சேனையை அனுப்பி அவர்களை முற்றிலுமாக அழித்து சுட்டரிப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்த பகுதியில் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப ராஜ விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. அதனால அவர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி வீதிகளில போய் இங்க என்ன பண்ணுங்க, நல்லோர் பொல்லார் எல்லாரையும் நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்த்தோம். அப்ப என்ன ஆகுது? அவர்கள் போய் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். விருந்து சாலை இப்பொழுது ஜனங்களால நிரம்பி இருந்தது. ராஜா அதை பார்வையிடும்படியாக வந்த பொழுது அங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, சிநேகிதனே, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் எந்த பதிலும் சொல்லாமல் பேசாமல் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு ராஜா அவனை கையும் களவுமாக பிடித்து அந்த புறம்பான இருளிலே தள்ளிவிட்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த உவமையிலிருந்து நாம் 2 பகுதிகளை படித்தோம் போன வாரத்துல.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உவமையிலே ராஜா என்பவர் யார்? அவர்தான் பிதாவானவர். குமாரன் இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள். அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். நல்லோர் பொல்லார் புறஜாதிகள். அழைப்பு சுவிசேஷம். கல்யாண வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். கல்யாணம் வஸ்திரம் இல்லாதவன் சுயநீதிக்காரன், லீகலிஸ்ட். ராஜாவின் கோபம் வசனம் 7 சொல்லப்பட்டிருப்பது இஸ்ரவேலர்கள் மீது நியாய தீர்ப்பு. புறம்பான இருள் வசனம் 13 நித்திய நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவர்களை தான் தேவன் முதலாவது அழைத்தார். அப்ப இந்த அழைப்பு என்றால் என்ன என்று சொல்லி நான் சொன்னேன். அழைப்பு என்பது சுவிசேஷம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அழைப்பை அவர்கள் நிராகரித்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அழைத்த பொழுது அழைப்பை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால அழைப்பு இப்பொழுது புறஜாதிகளுக்கு போனது. அதுதான் அந்த நல்லோர் பொல்லார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நல்லார் பொல்லாருக்கு போனாலும் வேதம் சொல்லுகிறது அங்கே ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாண வஸ்திரம் என்பது என்ன? கல்யாண வஸ்திரம் என்பது அது ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய நீதியை வஸ்திரமாக கொடுக்கிறார். ஏன் கல்யாண வஸ்திரம் இந்த மனிதனுக்கு இல்லை என்று சொல்லி பார்த்தோம். கல்யாண வஸ்திரத்தை வாங்க மறுத்திருக்கலாம். அதாவது சுவிசேஷம் வேண்டாம் என்று நிராகரித்தல் என்று சொல்லி பார்த்தோம். சுயநீதிக்காரர்கள், லீகலிஸ்ட் அப்படின்றத 2வதாக நம்ம பார்த்தோம். நான் சொன்னேன் எல்லாருக்குமே சுவிசேஷம் என்பது இலவசமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. வேதம் சொல்லுகிறது தெளிவாக, ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய நன்னடத்தையினாலே அல்ல, அவனுடைய கிரியையினாலே அது கிடைக்க போவதில்லை. தேவனுடைய கிருபையினாலே தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியும். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரம் அல்ல, கிறிஸ்து அவருடைய நீதியே நமக்கு வஸ்திரமாக கொடுக்கிறார் என்று சொல்லி பல வசனத்தின் ஆதாரத்தோடு போன வாரத்தில் நம்ம படித்தோம். ஆனால் என்னை பரிதாபம், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே எப்படி அந்த நாட்களிலே பரிசேயர்கள் இருந்தார்களோ அது போல சுய நீதிக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள். கிறிஸ்துடைய நீதியை நிராகரிக்கிற கூட்டம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்க மறுக்கிற கூட்டம், என்னுடைய நீதிதான் பெரியது என்று நினைக்கிற கூட்டத்தை தான் இங்கே இயேசு உவமையாக சொல்லுகிறதை பார்க்கலாம். அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு போனா அது யாருக்கு அவமானம்? அந்த ராஜாவுக்கு, அதை நடத்துகிறவருக்கு மிகுந்த அவமானம். அதை தான் நாம் பார்த்தோம். சிநேகிதனே, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே வந்தாய்? அப்ப ஏன் உங்களுக்கு சொன்னேன், மற்றவங்க எல்லாம் கல்யாண வஸ்திரம் வாங்கியிருக்கிறாங்கல்ல, அப்ப இவன் மேல தானே பிரச்சனை. இல்லைன்னா அவன் பேசாம ஏன் இருந்திருக்கணும்? அவன் சொல்லியிருக்கலாம், ராஜாவே எனக்கு கல்யாண வஸ்திரம் கிடைக்கல, எனக்கு தெரியாது அப்படி இருக்குன்னே அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் வேண்டுமென்றே அதை நிராகரித்தான் என்பது இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது. அவன் பேசாமல் இருந்தான் என்று சொல்லி வேதம் குறிப்பாக சொல்லுகிறதை பார்க்கலாம். அதற்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பாக என்ன சொல்லுகிறார்? அந்த நரகம், புறம்பான இருள் என்பதை விளக்கமாக போன வாரத்தில் உவமையில நம்ம படித்தோம். அப்ப 2 விதமான கூட்டம், ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். யூதர்களுக்கு முதலாவது சுவிசேஷம் போனது. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், கொலையும் செய்து விட்டார்கள். அதனால புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வந்தது. ஆனா புறஜாதிகள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நரகம்தான். ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய நீதியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நரக ஆக்கினை தான் என்பதை தெளிவாக இந்த உவமை நமக்கு விளக்குகிறதை பார்க்கலாம். மீதமுள்ள இந்த அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏராளமான கேள்விகளும் பதில்களும் படிக்கிறோம். முதல் குரூப் யார் அப்படின்னு சொன்னா, அந்த பரிசேயர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். 2வது குரூப் சதுசேயர்கள் கேட்கிறாங்க. 3வது வேத பாரகர் கேட்கிறார். 4வதாக இயேசுவே கேள்வி கேட்கிறதை பார்க்கலாம். அதனால இந்த பகுதி ஃபுல்லா கேள்வியும் பதிலுமா இருக்கு. ஆகவே அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல நம்ம 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். பரிசேயர்களின் கேள்விக்கு இயேசுவின் பதில்.
Jesus answered to Pharisees. வாசிக்கலாம் மத்தேயு 22:15. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பரிசேயர்கள் தங்களுடைய சீஷர்களையும் ஏரோதியரையும் இங்கே இயேசுவின் இடத்துல அனுப்புறாங்க. இது வரைக்கும் பலமுறை பரிசேயர்கள் வந்து இயேசு கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். பல வகையிலே இயேசுவை சோதிக்கும்படி வந்தவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். வாய் அடைத்து அனுப்பி இருக்கிறார் தான். ஆனால் இப்பொழுதும் இவர்கள் அவங்களுடைய கேள்வி கேட்கிறதுல, இயேசுவை சோதிக்கிறதுல அவங்க தளர்ந்து போகவே இல்லை என்பதற்கு அடையாளம் தான் இது. என்ன பண்றாங்க அப்படின்னா, பரிசேயர்கள் தங்களுடைய சீஷர்களையும் ஏரோதியரையும் அனுப்புகிறார்கள். ஏரோதியர்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னா, அந்த பெரிய ஏரோது, ஹெரோட் த கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கணும்ல, அவர்களை பின்பற்றுகிறவர்கள் தான் இந்த ஏரோதியர்கள். ஏன் இவங்க 2 பேரையும் இந்த பரிசேயர்கள் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, இவங்க 2 பேருமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான கூட்டம், எதிரெதிரான கூட்டம். யூதர்கள்லே ஒரு பிரிவு இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் தெரியுமா? சீஷர்கள்ல ஒருத்தருடைய பேர் வந்து செலோத்தே எனப்பட்ட சீமோன், சைமன் த ஜீலட். அது சொல்லி கொடுக்கும்போது நான் சொன்னேன் செலோத்தே, அந்த ஜீலட் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து பேட்ரியாட்டிக் பீப்புள், அதாவது தேசப்பற்று நிறைந்தவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரோம அரசை எதிர்த்தவர்கள். வரி கட்ட மாட்டாங்க, எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பவர்கள். அப்ப அந்த ஒரு குரூப்ல இருந்தவங்க தான் இந்த செலோத்தே, ஜீலட் அப்படின்றவங்க. அப்ப இப்ப யூதர்கள் பொதுவாக ரோமர்களை அவங்களுக்கு பிடிக்காது. அதனால யூதர்களுக்குள்ளே ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் இவர்கள் நம்ம எதிர்ப்பார்கள் என்று சொல்லிதான் ரோமர்கள் அன்றைக்கு ஏரோதியர்களை நியமித்தார்கள். ஏரோதுக்கள் யார் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஏதோமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், யூதர்கள் அல்ல. அப்ப இவங்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா இப்போ இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு இந்த இரு கூட்டமும் ஒன்றாக சேருகிறது. எப்படி இயேசு அப்ரோச் பண்றாங்க அதை பாருங்களேன். இயேசுட்ட வராங்க, இயேசுவே நீங்க ரொம்ப நல்லவங்க, இயேசுவே உங்களை மாதிரி தங்கமான ஒரு மனுஷன் ஒருவருமே இல்லை, நீங்க யாருக்கும் எந்த பாரபட்சமும் பார்க்கவே மாட்டீங்க, நீங்க சத்தியத்தை சத்தியமா சொல்றவர் அப்படின்னு சொல்லி இயேசுவை சொன்ன உடனே இயேசு, அட்லீஸ்ட் நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே தம்பிங்களா, எத்தனை பேர் என்னை தூஷித்துட்டு போயிட்டாங்க, எத்தனை பேர் என்னை சோதிக்கிறதுக்காக வந்தாங்க, நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க தான் என்ன அப்படின்னு சொல்லலை பாருங்களேன். ஏன்னா இயேசு பகுத்தறிவு நிறைந்தவர். இது அவருக்கு நல்லா தெரியுது. இது ஒரு ஃபிளாட்டரிங் பண்றாங்க, முகஸ்துதி பண்றாங்க அப்படின்றத இயேசு ஆவியிலே உணர்ந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு முறை அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு பெண் அப்போஸ்தலனாகிய பவுலை புகழ்ந்து சொல்லும் பொழுது அந்த புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவளுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியை அதட்டுகிறதை நாம் பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா, யாராவது ஒருத்தர் நம்ம போய் ஊழியம் செய்யும் பொழுது, நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது நம்மளை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள்லாம் அவர்கள் பக்கமாக திசை திருப்பப்பட்டு, பிரைஸ் தி லார்ட், glory to God, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக, நீங்க தான் சரியா புரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கமா நம்ம திசை திருப்பிடுவோம். ஆனா இங்க பவுல் தன்னுடைய ஆவியிலே அதை பகுத்தறிந்து அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு? 18ஆம் வசனம், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ஒரு 2 நாள் இல்ல, நிறைய நாள் செஞ்சுட்டு இருந்தாலாம். பவுல் சினம் கொண்டு
திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பவுல் உடனே அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிடுறாரு, இது சரியான புகழ்ச்சி அல்ல, இவளுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உடனே பவுல் சொல்றாரு, அடிக்கடி அவருடைய ஊழியத்துல வந்திருக்கிறான். ஒருவேளை நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன யோசித்திருப்போம், இந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், நம்ம எங்க பிரசங்கம் பண்றோமோ அங்கெல்லாம் வந்துடுறாங்க, ரொம்ப சின்சியரா ஆணுடைய வார்த்தையை கேட்குறாங்க, நம்மளை புகழ வர செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா பவுல் அவளுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவியை இனம் கண்டு கொண்டு அதை அதட்டுகிறதை பார்க்கலாம். அது போலதான் இங்கே இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாரு, அவரை புகழ்ந்து பேசும் பொழுது அவர் சுதாரித்து கொண்டு, இது சோதிப்பதற்காக இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை அறிந்து அவர் உஷாராயிரத பார்க்கலாம். நம்ம கூட நம்முடைய ஊழிய பணியிலே மற்றவர்களோடு கூட பேசும் பொழுது, நிறைய மக்களோடு கூட நம்ம பேசுவோம் இல்லையா, சிலர் நல்ல அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க, நல்ல பாராட்டை கொடுப்பாங்க, உண்மையா இருதயத்திலிருந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பாராட்டுகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் யார் ஒருவர் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறாங்களோ அவங்க கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஒருத்தர் உங்களை ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க அவங்கள பார்த்து. ஏன்னா அவங்க தான் உங்களை குழிய வெட்டுவாங்கன்னு அர்த்தம். நிறைய வேளையில புகழ்ந்து புகழ்ந்தே குழிக்குள்ள தள்ளிடுவாங்க. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிட்ட இருந்து அவருடைய ஊழியத்துல இருந்து கத்துக்கொள்ளுகிற பாடம் இது. யாராவது ரொம்ப நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, உங்க பாட்டை கேட்டா அப்படியே ஆவியானவர் இறங்கிட்டாரு, நீங்க மியூசிக் போட்டா அங்க அப்படியே மகிமை இறங்குது, அப்படி இப்படி நம்மளை புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு பெருமை வந்துடும். ஒருவேளை அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது தவறு என்று சொல்லி நினைத்தீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை உணர்த்துவார் என்று சொன்னால், அந்த பகுத்தறிவோடு கூட பிசாசை விரட்டி அடிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். 17ஆம் வசனத்திலிருந்து இப்ப இயேசு கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இந்த ரோமர்களால் இயேசுவின் நாட்கள்ல 3 முக்கியமான வரி வாங்கப்பட்டது. முதலாவது நில வரி, லேண்ட் டாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வரி. இது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் அந்த திராட்சை தோட்டம் வச்சிருப்பாங்க, ஒலிவ எண்ணெய் தயாரிக்கிற அந்த ஆலைகள் வைத்திருப்பார்கள். இதுல இருந்து 20% டாக்ஸ் வரி கவர்மெண்ட்டுக்கு அவங்க செலுத்தணும். அடுத்ததாக விளை நிலங்களை மூலமாக அவர்கள் பயிர்களை அவர்கள் விவசாயம் செய்வாங்களே, அதுல இருந்து 10% அவர்கள் அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்த வேண்டும். இதுதான் என்னது, நில வரி, கிரவுண்ட் டாக்ஸ் அல்லது லேண்ட் டாக்ஸ். ரெண்டாவது ஒரு வரி வாங்கப்பட்டது. அது என்னவென்று சொன்னால் வருமான வரி, இன்கம் டாக்ஸ். இது ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய வருமானத்திற்கு 1% அரசாங்கத்திற்கு கட்ட வேணும். ரொம்ப சிம்பிள்ல 1% தான் என்ன பண்ணணும், அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டணும். அடுத்த ஒரு வரி இருந்தது, இதனுடைய பெயர் போல் டாக்ஸ், தேர்தல் வரி. இது ஒவ்வொரு யூத பெண்ணும் சரி, ஒவ்வொரு யூத ஆணும் சரி, இந்த வரியை வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் கட்ட வேண்டும். அது வருடத்திற்கு 1 டினாரியஸ் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஒரு யூத ஆண்மகனாக இருந்தால் அவன் 14 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும் இந்த வரியை கட்டணும். ஓட் அப்பதான் அவங்க போட முடியும் போல. அடுத்தது பெண்ணா இருந்தா 12 வயதிலிருந்து 65 வயது உள்ள வரைக்கும் இருக்கிற பெண்கள் இந்த வரியை செலுத்த வேண்டும். வருடத்திற்கு 1 டினாரியஸ் கட்டணும். அப்ப இப்ப இயேசு கிட்ட வரி செலுத்தணும் அப்படின்ற பேசுற வரி என்ன வரி அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல் வரி. ஒருவேளை நிலம் இருந்தாதான் கட்டணும், அப்படிதானே? இல்லாட்டா ஒலிவ எண்ணெய் அந்த திராட்சை ஆலை இருந்தாதான் நிலவரி, லேண்ட் டாக்ஸ் கட்டணும். வருமானம் இருந்தாதான் இன்கம் டாக்ஸ் கட்டணும். ஆனா எல்லாருமே யூத குடிமகன்களாக இருக்கிற எல்லாருமே, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த போல் டாக்ஸ், தேர்தல் வரி கட்டி ஆக வேண்டும். இது அரசாங்க உத்தரவு. ஏன்னா அவங்க ரோமர்கள் ஆட்சி கீழே இருக்கிறனால இதை கட்டாயம் செய்யணும்.
இப்ப இந்த வரியை பத்தி தான் இந்த சீஷர்களும் ஏரோதியர்களும் வந்து கேட்குறாங்க. இப்ப இயேசுவை ஒரு வலையில மாட்டி விடுறாங்க பாருங்களேன். இப்போ சப்போஸ் அவர் ஆமா கட்டணும் அப்படின்னு சொன்னார்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூதர்கள் இல்லைன்னா அந்த சீஷர்கள் இருக்காங்கல்ல, பரிசேயருடைய சீஷர்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம மனுஷனுக்கு பயப்படுறீங்க. அவங்க ரோமர்கள், அவங்களுக்கு போய் நீங்க ரபியா இருந்துட்டு நீங்க என்ன பண்ணலாமா, வரி கட்டலாமா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருந்தாங்கல்ல, அந்த செலோத்தே எனப்பட்டவர்கள் இருந்தாங்க, அரசாங்கத்தை எதிர்த்த கூட்டம் இருந்தாங்க. அப்ப மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்க மீறுறீங்க, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலேயே திருப்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க ஏரோதியரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து பொலிட்டிக்கலி சவுண்ட் பீப்புள்ல, அவங்க அரசாங்கத்தினுடைய நபர்கள். அப்ப அவங்க முன்னாடி இயேசு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணலாம், அவங்க போய் அங்க கவர்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப இயேசுவை ஜெயிலில் போட்டுடலாம். இதுதான் இவங்களுடைய எண்ணம். அதனால இப்ப இயேசு அவருடைய துர்குணத்தை அறிந்து என்ன பண்றாரு, ஒரு காசை கொண்டு வா, அந்த காசுல யாருடைய படம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க ராயனுடையது. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னபோது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷேம் ஆயிருது. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இவர்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம தான் அவமானப்படணும் போல, இவர் எப்படியோ அழகா பதில் சொல்லிடுறாரே அப்படின்னு வெட்கப்பட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மளும் இந்த விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். நமக்கு 2 குடியுரிமைகள் இருக்கிறது. ஒன்று பூமிக்குரியது, இன்னொன்று பரலோகத்திற்குரியது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமியின் அரசாங்கத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சொல்லணும்னா சரியாக வரி செலுத்த வேண்டும். கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு சரியாக வரி செலுத்துவதில்லை. அதை ஏமாத்த நினைப்பாங்க. ஆனா எல்லாருமே ஒன்றை மட்டும் கரெக்டா செஞ்சிருவாங்க. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது தெரியுமா? எல்லாரும் கரண்ட் பில் ஒழுங்கா கட்டிடுவாங்க. ஏன் கரண்ட் பில் கட்டுறாங்க? கரண்ட் பில் ஒரு மாசம் கட்டலைன்னா என்ன பண்ணுவான், அடுத்த மாசம் வந்து அந்த ஃபியூஸ் கேரியரை வந்து பிடுங்கிட்டு போயிடுவான் இல்லையா? அதனால பயந்து போய் அதை மட்டும் ஒழுங்கா கட்டிடுவாங்க. மற்ற வரிகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கட்டவே மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அரசாங்கத்திற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். என்ன வரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரியை நாம் செலுத்த வேண்டும். ரூல்ஸ் படி நடக்கணும் கிறிஸ்தவர்கள் என்பதை தான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். அதே நேரத்திலே நம்முடைய பரலோக ராஜாவுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த பேலன்ஸ் ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரெண்டுத்திலையும் அப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகாக அவருடைய நிருபத்துல விளக்குகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். தேவனுக்கும் பயந்திருக்கணும், ராஜாவை கனம் பண்ணவும் மறந்துடக்கூடாது. எனக்கு தேவன் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்லேயே நிறைய பிரிவினர் இருக்கிறாங்கல்ல, ஜெகோவா விட்னஸ் அப்படின்ற பிரிவினர் இருக்கிறாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தாரெலாம் இவர்கள் அரசாங்கத்தை துளி கூட என்ன பண்ண மாட்டாங்க, கனப்படுத்தவே மாட்டாங்க, மரியாதை கொடுக்கவே மாட்டார்கள். இந்தியன் ஃபிளாக்கு சல்யூட் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு தேவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஏராளமான பிரச்சனைகள் அவர்கள் சந்திப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக உங்கள் ராஜாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அந்த சட்டதிட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். அந்த ராஜாவின் சட்டத்திட்டம் பரலோக ராஜாவின் சட்டத்திட்டத்திற்கு எதிராக இருந்தாதான் நீங்க கீழ்ப்படியக்கூடாது. ஒருவேளை உங்களை ஆளுகிற ராஜா பைபிள் படிக்கக்கூடாது, நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பரலோக ராஜா சொன்ன கட்டளைக்கு விரோதமாக சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், கீழ்ப்படிய வேண்டாம். ஆனால் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்னென்னலாம் நம்ம சட்டதிட்டங்கள் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு பயந்தவர்கள் ராஜாவை கனம் பண்ணுகிறவர்களாக அந்த பேலன்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த குரூப் இயேசு கிட்ட வராங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். மத்தேயு 22:23-34 வரை சதுசேயர்களின் கேள்விக்கு இயேசுவின் பதில். ஜீசஸ் ஆன்சர் டு சாடுசீஸ். இதையும் முழுமையா வாசித்துடலாமா? மத்தேயு 22:23-24. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து இயேசுவை விட மாட்டிக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவரை கேள்வி கேட்டு அவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கதை நீங்க பார்க்கலாம். என்ன போடப்பட்டிருக்கிறது? சாதிக்கிற சதுசேயர். நல்ல ரைமிங்கா வருது பாருங்களேன். சாதிக்கிற சதுசேயர் என்ன சாதிப்பாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற கூட்டம் இவர்கள். இவங்களை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் நியாயப்பிரமாணத்தை, டோரா அப்படிங்கிற அந்த மோசையின் நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறவர்கள். ஆனால் அப்படியே எடுத்து அவங்க கடைபிடிக்கிறனால எக்ஸ்ட்ராவா அவங்க எண்ணத்தெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க? ஆட் பண்ணிக்குவாங்க. அதை கூட்டி அவர்களுக்கு ஏற்றவாறு அதை போதிப்பார்கள். அதான் சாதிக்கிற சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் யார் என்று சொல்லி நம்முடைய பாடங்களை படிச்சிருக்கிறோம்ல. அந்த சாதோக் என்ற ஆசாரியனை பின்பற்றினார்கள், அதனால சாதோக்கியர்கள் இவங்க பேரு. அந்த சாதோக்கியர்கள் தான் சதுசேயர்களா மாறினாங்க. அப்படிலாம் நம்முடைய பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்ப இந்த சதுசேயர்கள் பரிசேயர்களுடைய எதிரான கூட்டத்தார் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது. இந்த நாட்கள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் நவீன காலத்து இறையியலாளர்கள், மாடர்ன் டே தியாலஜியன்ஸ் சொல்லலாம். மாடர்ன் டே தியாலஜியன்ஸ்னா என்னது? வசனத்தை எடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது. பைபிள் படிக்கும்போது ரொம்ப கவனமா படிக்கணும். ஒரு வசனத்தை அப்படியே எடுத்து நம்ம பயன்பாட்டில் நம்ம கொண்டு வந்தோம்னா, அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நிறைய வேளையில நம்ம கலாச்சாரத்தை அதுக்குள்ள போட்டு நமக்கு என்ன எண்ணம் தோணுதோ அதை போட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆனா எதற்காக இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார், என்ன நோக்கத்தோடு எழுதியிருக்கிறார், யாருக்கு எழுதியிருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொண்டு அந்த வசன சூழமையை மறக்காமல் நாம் பயன்பாட்டிலே நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் நாம் தவறான உபதேசத்துக்குள்ள போக மாட்டோம் என்பதை பல முறை நாம் படித்திருக்கிறோம். A text out of context becomes a pretext என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். கான்டெக்ட்ல இருந்து அந்த வார்த்தையை நம்ம எடுக்கும் பொழுது அது ஒரு தவறான ஒரு செயல்பாட்டிற்கு முடிவாக மாறுகிறது. இந்த சதுசேயர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். இவங்க ரொம்ப பணக்காரங்க, வெல்தி பீப்புள், படித்தவர்கள், பொலிட்டிக்கலா ரொம்ப எல்லாரும் நல்ல அரசாங்கத்தோடு கூட ஈடுபாடு கொண்டவர்கள், பொலிட்டிக்கலி சவுண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க இயேசு கிட்ட இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்களேன். போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். அப்ப இந்த கொஸ்டினை இயேசு கிட்ட கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, எதன் அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, உபாகமம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அப்புறம் நீங்க வாசிங்க. அதுல ஒரு காரியத்தை மோசேயின் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு மனுஷியை திருமணம் பண்றான். அவர்கள் இருவருக்கும் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே, குழந்தை இல்லாத போதே அந்த மனிதன் மரித்து போகிறான். மரித்து போனவுடன் மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அந்த மனிதனுடைய சகோதரன் அவனுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த பிரதர் இன் லா அந்த அண்ணியை என்ன பண்ணணும்? திருமணம் செஞ்சுக்கணும். அப்படி அவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தை தன்னுடைய இறந்து போன சகோதரனுடைய குழந்தையாக, சந்ததியாக கருதப்படும் என்று அந்த மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அப்படி சப்போஸ் அந்த பிரதர் இன் லா, அந்த சகோதரன் தம்பி, அவன் கீழ்ப்படியில, எனக்கு பிடிக்கல, நான் அப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு முரண்டு பிடிச்சான் அப்படின்னா, அந்த விதவையான அந்த மனுஷி மூப்பர்கள்ட்ட போய் அதை சொல்லணும். சொன்ன உடனே அவர்கள் பேசுவாங்க. அவங்க பேசியும் அவன் கேட்கலன்னா என்ன பண்ணணுன்றத சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிப்போம். உபாகமம் 25:9-10. அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவன். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். இது ஒரு அவமானத்தின் ஒரு வீடாக, பாதரட்சையை கழற்றி போட்டவனுடைய வீடுன்னு ஒருவேளை போர்டு வச்சுட்டா மற்ற பெண்கள் அவனை திருமணம் செய்ய மாட்டார்கள். இவன் அந்த பெண்ணை அவமானப்படுத்தினதற்கு,
அவருடைய சகோதரனுடைய அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு அடையாளமாக அந்த விதவையானவள் அவனுடைய முகத்துல துப்பிட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும், இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். எல்லாரும் அந்த வீட்டை என்ன சொல்லுவாங்க? பாதரட்சை கலற்றி போட்டவன் வீடுன்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்துல மோசையின் நியாயப்பிரமாணமாக இருந்தது. இது எப்படி அழைக்கப்பட்டது என்று சொன்னால் லெவரைட் மேரேஜ் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா லத்தீன் மொழியில லேவர் அப்படின்றது பிரதர் இன் லா அப்படின்னு அர்த்தம். அதனால ரெவரைட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரி காரியங்களை அவர்கள் மனதிலே வைத்து கொண்டுதான் இப்ப இயேசு கிட்ட அவரை சோதிக்கும்படியாக வருகிறார்கள். இயேசு என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நம்ம படிக்க போறோம். 29ஆம் வசனத்திலிருந்து இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு என்ன சொல்றார் பாருங்களேன், 2 விஷயத்த சொல்றார். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் குறித்து தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நீங்க கிரேட் தியாலஜியன்ஸ் தான், எல்லாருக்கும் நல்லா போதிக்கிறவங்க தான், ஆனா உங்களுக்கே இது தெரியல, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏன் இப்படி தப்பான எண்ணத்தை வச்சிருக்கிறீங்க? தப்பான பயன்பாட்டில் நீங்க எல்லா காரியங்களையும் செய்றீங்க, எல்லாத்தையும் படிச்சேன்னு சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலையே. 2 வகையில இவங்க தவறு செய்தார்கள் என்று சொல்லி இந்த வேதம் குறிப்பிடுது. ஒன்று என்ன சொல்லுது? வேதாகமத்தை ஒழுங்கா புரிந்து கொள்ளவில்லை. இன்னொன்று தேவனுடைய வல்லமையை அறியாமல் இருந்தார்கள். பைபிளும் உருப்படியா உங்களுக்கு தெரியல, ஆண்டவருடைய வல்லமையும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். நிறைய பேர் பைபிளை நல்லா படிப்பாங்க, கவர் டு கவர் எனக்கு மனப்பாடமா தெரியும், இந்த பைபிள் ஸ்டடியா அந்த பைபிள் ஸ்டடியா எல்லாத்தையும் படிப்பாங்க. சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பைபிள் காலேஜ் படிச்சுட்டா நம்ம பெரிய கிரேட் அப்படின்னு யோசித்துக்கிறாங்க. அது ஒருபோதும் சரி அல்ல. பைபிள் காலேஜ் படித்தாலும் சரி, தனியா உட்காந்து முட்டி முட்டி பைபிள் படித்தாலும் சரி, ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நீங்கள் படித்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயன்பாட்டிலே வைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் சரியான பாதையிலே போகிறீர்கள் என்று சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் பைபிள் காலேஜ் போனவுடனே அவங்கள பாஸ்டர்னு போட்டுக்குவாங்க. அப்படி கிடையாது. அந்த மூளை அறிவு தேவைதான். என்ன பின்னணியில் எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் தேவைதான். மூளை அறிவை கொடுக்கும். அது இருதயத்துக்குள்ள வரணும். இருதயத்துக்குள்ள வந்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தும் பொழுது, எப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிடும் பொழுது வாயில் இருக்கு, அதை மென்று அதை விழுங்கி டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு போய் என்ன ஆகுது, அது இல்லை டைஜஸ்ட் ஆகுது. அதற்கு பிற்பாடு அது என்ன ஆகுது, நல்ல சத்துக்களை அது எல்லா நரம்புகள், தசைகள், இரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்வது போல நம்ம படிக்கிற அந்த வேத பகுதியானது நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் ஜீரணித்து அதை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அது வாழ்க்கை முறையாகவே மாறிவிட வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது நம்ம படித்ததை ஆண்டவர் நினைப்பூட்டுவார். அதை நாம் பயன்படுத்தணும். நம்ம வெறுமனே ஒரு புக் நாலேஜ், ஹெட் நாலேஜ்க்காக படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் இது நமக்கு பிரயோஜனப்படாது. நிறைய படிச்சுட்டோம், புதுசு புதுசாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போமே தவிர ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறாரோ, எதெல்லாம் படிக்கிறோமோ நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, இதன் மூலமாக நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டும். யாக்கோபு நிருபக்காரன் சொல்றார்ல, இந்த வேத புத்தகம் எப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரி நம்முடைய ஆத்துமாவை அது வெளிக்காட்டுகிறது. ஒரு கண்ணாடிக்கு எதுக்கு போகிறோம்? நம்மை சரி செய்து கொள்வது. நல்ல பவுடர்லாம் போட்டுட்டு தலைலாம் வாரிட்டு வெளியே வரோம், நிறைய பவுடர் போட்டோம் அப்படின்றத மற்றவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கண்ணாடி பார்க்காம அப்படியே பவுடர் போட்டு வந்துட்டேன் அவசரத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி தான் கண்ணாடி அப்படின்னும் பொழுது அது நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறது. அது போல பைபிள் படிக்கும்போது நம்முடைய பாவத்தை அது உணர்த்த வேண்டும். அதுக்கு பொறுமையாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கிறேன், இந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன், இதை மடி நான் நடக்கிறேன்னா அப்படின்றத யார் செக் பண்ணணும்? அந்தந்த நபர் செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இது அவங்களுக்கு கரெக்டான வசனம், இது என் பொண்ணுக்கு கரெக்டான வசனம், இது என் பையனுக்கு, இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு, இப்படியே சொல்லிட்டு இருந்தோன்னா அப்போ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம்.
அப்படி கிடையாது. இந்த சதுசேயர்கள் அதான் பண்ணாங்க. நல்லா போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் தேவனுடைய வல்லமையும் அவங்க புரிஞ்சுக்கல. இதை அவங்க என்ன பண்ணல, வசனத்தையும் ஒழுங்காக இன்டர்பிரட் பண்ணல, வியாக்கியானப்படுத்தலை, பயன்பாட்டில் வைக்கல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கும் ஆண்டவர் இதை ஒரு எச்சரிப்பாகவே சொல்கிறார். நம்ம கையில் வேத புத்தகம் இருக்குது, ஏராளமான வேத பாடங்கள் நடத்தப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் வேத பாடம், அதுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் வேத பாடத்தை கேளுங்க, தப்பில்லை. அது வேதத்திற்கு ஒத்து போகிறதா என்று சொல்லி அன்றைக்கு பெராயா மக்கள் ஆராய்ந்தது போல கண்களை திறந்து ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது மாறாக இருந்தால் நீங்கள் அந்த நபரிடத்துல கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் இதை விளக்கி சொல்லுங்க, இது இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் ஆராய வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாகவே உங்களை பிசாசானவன் வஞ்சித்து விடுவான். ஆதி கிறிஸ்தவத்திலே இப்படிப்பட்ட நிறைய குழப்பமான துருபதேசங்கள் இருந்தது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. யாரெல்லாம் வசனத்தை ஒழுங்கா கேட்குறீங்களோ அவங்க என்ன செய்யணும், அதை கவனமா பாதுகாத்துக்கணும். உபதேச காற்றில் அப்படியே விட்டுறக்கூடாது. நவீன காலத்து பிரசங்கத்தில் அப்படியே விட்டுறக்கூடாது. நவீன கால பிரசங்கம் என்ன சொல்லும், ஆண்டவர் உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார், எதை கேட்டாலும் ஆசீர்வதிப்பார், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன் ரட்சிப்பெல்லாம் அவர் எடுக்க மாட்டார், நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ பரலோகத்தில் உனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டா ஆண்டவர் கண்டிப்பாக பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதுவது உண்மைதான். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொக்கிஷம் போல. பிசாசானவன் அதை திருடுவதற்கு எத்தனிடுவான். அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதுல நமக்கு வைராக்கியம் இருக்கும். ஆனா காலங்கள் செல்ல செல்ல இந்த வைராக்கியம் குறைந்து கொண்டே வரும். ஏசப்பா தானே, எங்க ஏசப்பா தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜெபம் பண்ணாம இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே இதை செய்யாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு நீங்க மறக்கவே கூடாதுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இன்னும் ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுமா, நல்லா வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா வாழ்க்கையில ஒன்ன கூட என்ன பண்ண மாட்டாங்க, கடைபிடிக்கவே மாட்டாங்க. நல்லா சொல்லுவாங்க, ஆனா ஜெபத்தை விட்டு எழுந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. இயேசுவாது பைபிளாது ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதை படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியாருடைய துணை கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு நாம் முன் வர வேண்டும். அப்ப இதை தான் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் தான் என்ன அதை பற்றி விளக்கமாக 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் விளக்குகிறார். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உறவுகள்லாம் இல்லை. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க பாட்டி, இதெல்லாம் கிடையாது. கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அதுதான் அந்த உறவை பற்றி பேசுகிறது. அப்ப இந்த காரியெல்லாம் பரலோகத்துல கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவர்கள் எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப நம்ம அங்க போனோம்னா யார் யாருன்னு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா இன்னார் என்று சொல்லி நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் இல்லையா, ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி சொல்லுகிறார். இவர்கள் மரிக்கிறார்கள். ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு லாசரு செல்லுகிறான். ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு, பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். பொழுது அவன் லாசருவை அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அடையாளப்படுத்த முடிகிறது. அப்ப அங்க போனா இவங்க தான் அப்படின்றது தெரியும். ஆனா அதே நேரத்துல அந்த கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லைன்னா அங்க போய் நம்ம சொந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. சரியா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை,
தேவ தூதர்களை போல இருப்பீங்க, அங்க ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்றத அந்த விளக்கத்தை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறதை பார்க்கலாம். என்னதான் இவங்க நியாயப்பிரமாணத்தை படிச்சாலும் இவங்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் இருந்தது. உடனே 33ஆம் வசனத்திலே என்ன மத்தேயு எழுதுகிறார், ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்பொழுதுமே இயேசுவினுடைய போதகம் மற்றவர்களை பிரமிக்க வைக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த சதுசேயர்களுக்கும் இயேசு பதில் கொடுத்த போது ஒருவேளை அங்க கூடிய இந்த ஜனங்கள், ஐயோ இந்த இயேசுவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, கேள்வி மேல கேட்டு இவரை பாவம் கஷ்டப்படுத்துறாங்களே, இயேசு என்ன பதில் சொல்ல போறாரோ அப்படின்னு ஒருவேளை அந்த ஜனங்கள்லாம் கூடி இருந்திருக்கலாம். ஆனா சூப்பரா ஆண்டவர் பதில் சொன்ன போது ஜனங்கள்லாம் நல்ல தேவைதான் இவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்படுகிறதை பார்க்கலாம். 34ஆம் வசனம், அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னல, சதுசேயரும் பரிசேயரும் ஆப்போசிட் கூட்டம். இயேசு இவங்களை நோஸ்கட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரே சந்தோஷம் இந்த பரிசேயர்களுக்கு. இவங்க நோஸ்கட் வாங்கினதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப பரிசேயர்கள் என்ன கேள்விப்படுறாங்க, சதுசேயர்களுக்கு நல்லா சரியா கொடுத்து அமிச்சிட்டார் ஆண்டவர் அப்படின்ன உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இயேசு நம்மால் ஆயிட்டாருன்னு பரிசேயர் நினச்சிட்டு இயேசு கிட்ட வரதை பார்க்கலாம். பாருங்க, அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். மத்தேயு 22:35-40 வரைக்கும் நியாயசாஸ்திரி கேள்விக்கு இயேசுவின் பதில். ஜீசஸ் ஆன்சர் டு எ ஸ்கிரைப். வாசிக்கலாம். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இப்ப அடுத்த ஒருத்தன் வரான். அவன் யாரு? நியாயசாஸ்திரி, ஸ்கிரைப் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இவனும் எதுக்காக வரான்? ஏதோ அவனுக்கு டவுட்டு, அதை கிளாரிஃபை பண்றதுக்கு வரல, இயேசுவை சோதிக்கிறதுக்காக வரான். கூட்டம் யாரு? பரிசேயர்கள் அனுப்பிவிட்ட அந்த சீஷர்களும் ஏரோதியர்களும். அவங்களும் இயேசுவை சோதிக்க தான் வந்தாங்க. அடுத்து ஒரு கூட்டம் வந்துச்சு, அது யாரு? சதுசேயர்கள். இவங்களும் இயேசுவை சோதிக்க தான் வந்தாங்க. மூன்றாவது ஒருத்தர் வராரு, நியாயசாஸ்திரி, வேத பாரகர், ஸ்கிரைப், வேதத்தை எழுதுறவர். அவரும் இயேசுவை என்ன பண்றாரு? சோதிக்க தான் வர்றாரு. இப்ப கேள்வி கேட்கிறார் இயேசுவை பார்த்து, நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு கேட்கிறார். நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா அடிக்கடி இன்னைக்கு மறக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 613 கட்டளைகளும் 10 கற்பனைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. 3 வகையாக அந்த சட்டத்திட்டங்கள் பிரித்தோம். எப்படி பிரிச்சோம்? ஒழுக்க சட்டங்கள் மாரல் லாஸ், சமுதாய சட்டங்கள் சோசியல் லாஸ், சடங்குகளின் சட்டங்கள் செரமோனியல் லாஸ். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அந்த 10 கட்டளைகள் மாரல் லாஸ், டெக்கலாக் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த 10 கட்டளைகளை 2 வகையா பிரிச்சு படிச்சோம். 1-4 வரைக்கும் மனிதன் தேவனோடு உறவு, 5 முதல் 10 வரைக்கும் மனிதன் மனிதனோடு உறவு. எல்லா பாடங்களையும் இதை படிக்கிறனால தயவு செய்து நம்ம வாழ்க்கையில இதை மறந்துடவே கூடாது. ஒரு மனிதன் தேவனோடு சரியான உறவை வைத்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதுவே அவன் மனிதனோடு கூட உறவு வைத்துக் கொள்வதற்கு அவன் சரியான வழியில போகிறான் என்று சொல்லி அர்த்தம். இப்ப இயேசுவின் பதில் என்ன? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. 39 இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 10 கட்டளைய சுருக்கி அவர் 2 ஆக்குறார். அதாவது எப்படி 2 ஆக்குறார் பாருங்களேன். அந்த 1 முதல் 4 வரைக்கும் ஒரு மனிதன் தேவனோடு வைத்திருக்கிறோம் அந்த உறவை காட்டுகிறது. அந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அதுக்கு பதிலா இந்த ஒரு கட்டளை கொடுக்கிறார். இதான் முதலாம் பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்புறம் என்ன சொல்றாரு? 6 முதல் 10 வரைக்கும் அதை ஒன்னா கிளப் பண்ணி இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நல்ல கவனமா இந்த வசனத்தை வாசிப்போம். முதலாம் கற்பனை என்ன சொல்லுகிறது? உன்னுடைய ஆண்டவரை நீ எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனது. முதல் 4 கற்பனையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமே தெரியும்ல. என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாக நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதெல்லாம் நம்ம எப்ப கடைபிடிக்க முடியும்? அவரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு நம்ம அவரை அன்பு கூறும் பொழுதுதான் இது வரும். இல்லைன்னா நம்ம செய்யறது எல்லாமே சடங்காதான் மாறிடும். இப்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னா
ஜெபம், வேதம் வாசிப்பு, வேத தியானம், நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துதல், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளத்திலிருந்து வரணும். யோவான் சொல்றார்ல, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்றத விளக்கமாக சொல்றார். அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் யாருக்கு அது ஒரு பேர்டனா இல்லை, யார் ஒருவர் இயேசுவை நேசிக்கிறார்களோ. இந்த உதாரணத்தை கூட நான் அடிக்கடி சொல்லுவேன். யாரையாவது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒருவேளை நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள பிரியப்படுத்தணுன்றதுக்காக எப்படியாவது செஞ்சுருவோம் தானே. பொதுவாக நம்ம இப்படி ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாமே. ஃப்ரெண்டு உதாரணம் தான் சரியாக வரும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, அதனால நான் ஃப்ரெண்டுக்காக இதை செய்வேன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இயேசுவை, தேவனை நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவோம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை, ஜெபம் நமக்கு ரொம்ப லேசாக இருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்லுவோம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நிறைய பேர் நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுற மாதிரி காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய ஆவி ஆத்மாவோடு கூட அது இணைஞ்சே இருக்காது. வெறும் ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். உதட்டளவில் பாடுவாங்க. இப்போ ஆராதனை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டே ஆராதனையில் ஒரு ஒழுங்கு நேரத்தை வைத்திருக்கிறோம். முதல் பிரேஸ் வச்சுருக்கிறோம், பாட்டு பாடுறோம். அடுத்தது ஆராதனை வேலை என்று சொல்லி ஆராதிக்கிறோம், வர்ஷிப் டைம். அதற்கு பிற்பாடு தேவ செய்தியின் நேரம். இதில் நீங்கள் கவனமாக பாருங்களேன், எதற்காக பிரேஸ்? பிரேஸ் நம்ம பல காரியங்கள்லேருந்து வந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குடும்ப பிரச்சனைகளில் வந்திருப்போம், பல பாரங்களோடு வந்திருப்போம். அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்து அவரை துதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டார்டர் மாதிரி, சாப்பாடு சாப்பிடும் பொழுது நம்ம ஆப்பிடைசர் மாதிரி ஒரு சூப்பை குடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிரேஸ் நல்ல குதூகலமான பாடல்களை உற்சாகத்தோடு பாடுவது. ஆனால் ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி ஆராதிக்கணும், நம்மையே மறந்து, யாரும் நம்மளை உற்சாகப்படுத்த தேவையே இல்லை. கைகளை தூக்கி ஆராதிங்க, கண்ணை மூடி ஆராதிங்க, கை தட்டி ஆராதிங்கன்னு சொன்னால் ஒரு பொம்மை மாதிரி என்னெல்லாம் இங்கே நடத்துகிறவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காம, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு கூட அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அதுதான் ஒரு மகிமையுள்ள ஆராதனை. தேவன் இறங்குகிற நேரம். ஸ்பெஷலாக அப்போ வியாதிக்காக கூட ஜெபம் பண்ண வேண்டாம். ஸ்பெஷலாக அப்போ நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளவே தேவையில்லை. அவர் இறங்கிட்டார்னா அங்கே அற்புதம் பண்ணாமல் போவே மாட்டார். அங்கே அவர் இறங்கிட்டார்னா ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுவார்கள், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அதுதான் உண்மையான ஆராதனை நேரம். மற்றதெல்லாம் திரும்பியும் ஒருத்தரை தள்ளி 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 வாயத்தர, நல்லா சோத்திரம் பண்ணு, நல்லா கையை தூக்கி ஆராதி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு அப்படின்னு மிரட்டி மிரட்டி பண்ணுறனால எப்போதான் ஆராதனை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. ஆனால் அது உண்மையான அன்பு கிடையாது. ஃப்ரெண்டு கூட பேசணுன்னா டைம் போனதே என்ன பண்ணாது தெரியாது. வாலிப பிள்ளைங்களை சொல்லணுன்னா சேட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஐயோ இவ்வளோ டைம் ஆயிடுச்சா, நைட்டு 10 மணிக்கு மேலே தான் சேட்டிங் ஆரம்பிப்பாங்க. வாட்ஸ்அப்பில் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. 12 மணி 1 மணி நேரம் போகிறதே தெரியாது, தூக்கமும் வராது. சொல்லுவாங்க தூக்கமே வரல எனக்கு அப்படிம்பாங்க. ஃபோனை மூடி வச்சா தானே தூக்கம் வரும். ஏன்? அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுக்கு அந்த அன்பு. இயேசுவின் மேல் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறதா? யாருமே நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. சர்ச்சுக்கு வாங்க நம்மளை கூப்பிட தேவையே இல்லை. நம்மளே ஆட்டோமேட்டிக்காக தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் தேவைன்னு ஓடுவோம். நம்மளால் அந்த ஐக்கியத்துக்கு போகாமல் இருக்கவே முடியாது. நம்மளால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதத்தை படிக்காமல் இருக்க முடியாது, ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு கேட்காம இருக்கவே முடியாது. அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் இந்த முதலாம் கற்பனை. இது ஒழுங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2வது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை கூட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த 6லேருந்து 10 வரைக்கும் என்ன போடப்பட்டிருக்கிறது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாத. இது எப்போ வரும்? மற்றவர் மேலே நம்ம நேசம் இருக்கும்போது தான். நம்ம சொல்லுவோம் எங்கள் அப்பா அம்மா தான் எங்களுக்கு முக்கியம், ஆனால் கீழ்ப்படியவே இல்லை அப்படின்னா எப்படி அது சாத்தியம் சொல்லுங்கள்? எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? காமெடியாக இருக்குல்ல அது?
அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகனா, உனக்கு நிறைய விருப்பம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும்னு நீ எப்படி துடிக்கிற? அதே மாதிரி உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது நீ அவங்கள நேசிக்கிறன்னு அர்த்தம். அவங்கள நீ கனம் பண்ணும் பொழுது உடைய வாழ்நாள் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை கனம் பண்ணும் பொழுது உனக்கு நன்மை வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனை நீ நேசிக்கும் பொழுது அவனை நீ கொலை செய்ய மாட்ட. கொலை செய்ய மாட்டேன்னா இப்போ போய் கத்தி எடுத்து குத்துவீங்கன்னு கிடையாது. எப்படிலாம் நம்ம செய்யலாம் கொலை? கேரக்டர் அசாசினேஷன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில். வார்த்தையால் கொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்கல்ல, ஏன்பா வாயை திறந்து வார்த்தையாலேயே கொல்ற, அதோட 2 அடி அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த கொலை செய்ய மாட்டோம். நான் மலை பிரசங்கத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது சொன்னேன், கோபம் கொலைக்கு சமமாக பேசப்படுகிறது. எப்படி கொலை ஒரு பயங்கரமான பாவமாக பழைய ஏற்பாட்டில் கருதப்பட்டதோ அதுபோல கோபம் என்பது புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி நான் சொன்னேன். களவு செய்யக்கூடாது. அவனை நம்ம நேசிச்சோன்னா அவன்கிட்ட இருந்து திருடுவோமா? மற்றவனுடைய சொத்து மேலே ஆசைப்படுவோமா? மற்றவனுடைய பணத்துக்காக நம்ம ஆசைப்படுவோமா? எப்படியாவது ஏமாற்றி வாங்கிடலாமான்னு நினைப்போமா? ஒரு நாளும் நினைக்க மாட்டோம். நமக்குரிய பணம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சொத்து போதும், நமக்கு கொடுத்திருக்கிற பணம் போதும் என்ற நிறைவோடு வாழ்வோம். அடுத்ததாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இதையும் நான் சொல்லி கொடுத்தேன். நமக்கு அவன் மேலே அன்பு இருந்தா அவனை நம்ம சரீர ரீதியாகவும் நல்ல ஒரு மனிதனாக பார்ப்போம், ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக பார்ப்போம். விபச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல மாட்டோம். இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்ல மாட்டோம். அவங்ககிட்ட இருக்கிற பொருளை இச்சிக்க மாட்டோம். எனக்கு இல்லையே இவனுக்கு இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டோம். புதிய ஏற்பாட்டில் அப்போ ஆண்டவர் அந்த 10 கட்டளைகள் 613 கட்டளைலாம் நீங்கள் கீழ்ப்படிய வேணாம். இந்த 2 கட்டளையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும். 1, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறு. இது 1ஆம் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருக்கலாம். ஆனால் ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனைன்னு சொல்லிட்டு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணுறது நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆண்டவர் கூட மணிக்கணக்காக பேசுறது பிரச்சனையே இல்லை. ஆனால் கண்ணை திறந்து வெளியே வந்த உடனே மனிதர்களை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறது. நம்மளால அவங்களோடு கூட சமாளித்து போக முடியலை. ஒருவேளை கணவனாக இருக்கலாம், ஒருவேளை மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், என்ன நீ உண்மையாக நேசித்தனா நீ கண்டிப்பாக நான் படைத்த படைப்பாகிய இந்த மனிதர்களோடு கூட உன்னால் சரியான ஒரு உறவை வைத்து கொள்ள முடியும். அந்த விரிசல் வராது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் வராது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்கே சொல்லிட்டு 40ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். நியாயப்பிரமாணம்னா என்ன? அதையும் நான் அடிக்கடி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள், அந்த சட்ட புத்தகங்கள், பென்டாடியூக், லா ஆஃப் மோசஸ் என்று சொல்லுகிறோமே அது. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்கள்னா என்ன? அந்த 5 புத்தகங்களுக்கு பிறகு வருகிற மீதமுள்ள புத்தகங்கள். அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும், ஹோல் பைபிள் இந்த 2 கட்டளையில அடங்கி இருக்கிறது என்பதை இயேசு இங்கே சொல்லுகிறார். நம்ம சொல்லலாம், எனக்கு பைபிள்ல எல்லாமே தெரியும், நான் போய் பயங்கரமா சுவிசேஷம் சொல்றேன், இந்த காரியத்தை ஆண்டவருக்காக சாதிக்கிறேன், எல்லாத்தையுமே சொல்லலாம். ஆனால் இந்த 2 கட்டளையும் நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நாம் வேதத்தின்படி நடக்கவில்லை என்று. இதுல முழு வேதாகமும் அடங்கி இருக்கிறது. ஒன்று தேவனோடு சரியான உறவு, இன்னொன்று சக மனிதர்களோடு சரியான உறவு. இதை குறித்து நம்ம ஏராளமாக படிச்சிருக்கிறோம். தேவனோடு சரியான உறவு எப்படி வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மனுஷனோடு கூட சரியான உறவு எப்படி வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மனுஷர்கள் வேண்டுமென்றே நம்ம கூட சண்டை போட வந்தாலும் அதை எப்படி கையாளணும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நாம தேவன் பார்வையில சரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை மற்றவங்க நம்ம கூட சண்டை போடலாம், தவறான எண்ணங்களோடு நம்மளோடு பேசலாம், ஏதாவது உள்நோக்கத்தோடு பேசலாம். நீங்கள் உங்கள் தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு கூட உங்கள் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் இந்த வேதத்தின்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். இயேசுவுக்கு எத்தனையோ எதிரிகள் அவரை சூழ்ந்து நின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த எதிரிகள் வந்து இயேசு கிட்ட கேள்வி கேட்ட பொழுது சரியான பதிலை
கொடுக்கிறார் என்பதை மறுபடியும் மறுபடியும் இந்த மத்தேயு ஆசிரியர் எழுதுகிறதை பார்க்கலாம். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணியவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. எத்தனையோ பேர் இயேசுவுக்கு விரோதமாக, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக எழும்பின்ற பொழுதும் அவர்கள்தான் ஒன்றுமில்லாமல் போனார்கள். கடந்த பாடங்களில் நம்ம படித்தோம். நம்ம இக்கல்லில் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான், இது எவன் மேலுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். இயேசு மேல அவன் விழுந்தாலும் சரி, இயேசு அவங்க மேல விழுந்தாலும் சரி, பாதிப்பு அந்த மனிதனுக்கு தான் என்று சொன்னேன். அப்படியாக நாம் ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கூட்டம் அவர்கள் நிச்சயமாக அழிந்துதான் போவார்கள், வெட்கப்படுத்தப்பட்டுதான் போவார்கள். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அன்றைக்கு இயேசுவையே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கே விரோதமாக அவ்வளவு கூட்டத்தார் நின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எம்மாத்திரம். ஆனால் ஒன்றை மறந்து போகக்கூடாது, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவரும் நம்மை குற்றப்படுத்தவே முடியாது. தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். தானியேல்ல அவனுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் குற்றத்தை தேடியும் ஒரு குற்றத்தை கூட அவங்களால பார்க்கவே முடியலையாம். ஆனா வேணும்னே போட்டாங்களாம். இயேசுவை மாதிரி பாருங்களேன், இயேசு வாழ்க்கையிலையும் பாருங்க, குற்றம் கண்டுபிடிக்க பொய் சாட்சியை தான் எழுப்புனாங்க. இயேசு வாழ்க்கையில குற்றம் இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, குற்றத்தை கண்டுபிடிக்க வகை தேடினார்கள், கண்டுபிடிக்க முடியல, பழி சுமத்தினார்களே தவிர உண்மையாக அவர் அப்படி இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவை முன் நிறுத்தி நம்முடைய விசுவாச பயணத்தை ஓடிக்கொண்டே இருப்போம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். கடைசி பகுதி மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41 to 46 வரைக்கும். இயேசுவின் கேள்வி பதில், ஜீசஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இப்ப நான் நினைக்கிறேன், நீங்களே தான் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பீங்களா? நான் கேட்கிறேன், என்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு இயேசு கேட்பாருன்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 22. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இப்ப பரிசேயர்கள் இவரை சுத்திட்டே தான் இருக்கிறாங்க. இயேசு விட்டு போவே இல்லை. அவ்வளோ அன்பு இயேசு மேல நினைக்கிறேன். எப்படியாவது இவரை கூலியில விழ வைக்கணும், இவர் வாயிலே இவரை மாட்ட வைக்கணும் அப்படின்னு என் சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதே, தப்பிச்சுக்கிட்டே வந்துடுறாரே, எப்படிதான் மாட்டுறதுன்னு நின்றுட்டே இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இயேசு இப்ப கேள்வி கேட்கிறாரு. நான் உங்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே அவங்க சொல்றாங்க, தாவீதின் குமாரன். இப்ப உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார்ல, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அது மாதிரி இப்ப இயேசு, நான் நினைக்கிறேன், போதும் சாமி நீங்க கேள்வி கேட்டதெல்லாம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லி. அப்ப பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கிறார். 44ஆம் வசனம், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. இயேசு எப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னாலும் பைபிள் படி, வேத வசனத்தின்படி, வேத வாக்கியங்களை அவர் சொல்றதை பார்க்கலாம். இது எது? சங்கீதம் 110:1 தான் அவர் சொல்றார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். இதைதான் அவர் கோட் பண்றாருங்க. அப்ப என்ன ஆகுது? 45ஆம் வசனம், தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரராய் இருப்பது எப்படி என்றார். இயேசு விட மாட்டேங்கிறார். தாவீது ஆண்டவர்னு சொல்லிட்டாரு, அவனுக்கு அவர் குமாரராய் இருப்பது எப்படி அப்படின்னு நீங்க அவங்கள மடக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார். இவங்க தான் தாவீதின் குமாரன் இயேசு என்பதையே மறந்துட்டாங்களே. 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இவர் யாரு, இவர் பின்னாடி எல்லாரும் ஏன் இவ்வளோ ஜனங்கள் ஓசனான்னு பாடிட்டு போறாங்க, என்னதான் நடக்குதுன்னு கேட்டபோது, இவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லாமல் என்ன சொல்றாங்க, இவர் நசரேனாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்ப இவங்களுக்கு தாவீதின் குமாரன் இயேசுன்றதே மறந்து போய் தான் இப்ப ஒரே சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவரை சோதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன ஆகுது? 46ஆம் வசனம், அதற்கு மாருத்திரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இப்ப கேள்வி கேட்டு 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 டயர்ட் ஆயிட்டாங்க. இயேசு எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு கிளப் பண்ணி ஒரு கேள்வி கேட்ட உடனே வாயடைச்சு போயாச்சு. பா, இவர்கிட்ட நம்ம பேசி ஜெயிக்கவே முடியாது,
எப்படியாவது தப்பி ஓடிடணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓடியே போயிருப்பாங்க. வேற மாதிரி ஏதாவது ஏமாத்தி பொய் சாட்சி ஏற்படுத்தி தான் இவரை காலி பண்ணுமே தவிர, நேர்மையாக வந்து கேள்வி கேட்டு முகஸ்துதி பண்ணி இவரை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி என்ன சொல்கிறாங்க, யாரும் ஒன்றுமே பேசாமல் வாயடிச்சு போயிடறாங்க. அதுக்கு பிறகு சொல்லுகிறது வேதம், அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. அப்போ இன்றோடு கூட நம்ம மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிச்சிட்டோம். இன்றைக்கு ஏராளமான காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதை ஒரு நாள் நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த உலகம் எப்படி போனாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதை தியானித்து உங்கள் வாழ்க்கையிலே இதை கடைபிடியுங்கள். இதற்காக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஒத்தாசையை நாடும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும். இந்த சமுதாயத்தை காப்பாற்ற, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை நான் காப்பாற்ற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பொல்லாங்கன் பறித்து கொண்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மத்தேயு 23 நாம் படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? இது எதை பத்தி பேசுது? மோசேயின் ஆசனம் அப்படின்னு சொன்னா என்ன? 7 வகையான பரிசேயர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவத்தில் யார் பரிசேயர்கள்? இந்த ஃபைலாக்ட்ரீஸ் அல்லது இந்த காப்பு நாடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, எதற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்களா நீங்க ஊழியம் செய்யணும்? அன்றைக்கு வாழ்ந்த அந்த பரிசேயர்கள் மேல் வந்த அந்த நியாய தீர்ப்பு. நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 8 விதமான தலைப்புகளை கொடுத்து நம்ம விரைவா படிக்க போறோம். இன்னைக்கு பிரசன்ட் டே பாரசீஸ், இந்த காலகட்டத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கும் கம்பேர் பண்ணி படிச்சு, ஒருவேளை அப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால், நம்மையும் நம்ம திருத்திக் கொண்டு இந்த நியாய தீர்ப்புல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான் இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம்.